கதை கதை வந்து ஓகே பண்ணது அவர் தான். அவர் சொன்னார், அப்போ லண்டனில் படிக்கிற நீ என்னோட இருந்த அப்படின்னு சொல்லிட்டாரு. கேஆர் சார் நாங்கள் எல்லாம் சேர்ந்து கவுன்சில் ஒர்க் பண்ணோம். எனக்கு நண்பர், ரொம்ப பிடிச்சவர், ரொம்ப வருஷம் கழிச்சு சொன்னோம். அவர் வீட்டு நேம் என் பேர், எங்கள் வீட்டு பேர் ஆரணி தான், 2 பேரும் ஒரு வீட்டு நேம். ஸோ எனக்கு எல்லாமே பிடிச்சவங்க 2 பேரும். ஸோ இந்த நீங்கள் சக்தி சக்தி வந்து முதல்ல எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி அப்புறம் ஞானவேல கூட இருந்தார். இப்போ வெளியே போயிட்டு இன்றைக்கி தமிழ் படங்களை நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நிறைய படங்களை விநியோகம் பண்ணுறாரு. அவர் இங்கே வந்ததுக்கு அவர் தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ஏவரத்திலும் சார் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாரு. கவலைப்படாதீங்க, இதுவுமே எல்லாமே சக்ஸஸ் தான். ஏன்னா இது வந்து வெயிட் பண்ணியிருக்கு பாருங்க 5 வருஷம். அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகணும்னு எழுதியிருக்கு. எல்லாமே விதின்னீங்கல்ல, அதுதான். அப்புறம் நீங்கள் வந்து விஜயோட 3 படம், அஜித்தோட 3 படம் சொன்னீங்க. நான் கூட ஒரே வருஷத்தில் 3 படம் பண்ணிவிட்டேன். முதல்ல நட்புக்காக தமிழில் பண்ணோம், தெலுங்குல இமீடியட்டாக சார் ஒர்க் பண்ணாரு. ஸ்னேகம் கோசம் படையப்பால ஜோதி நாங்களும் டிஸ்கஷனில் இருந்தோம். தெலுங்கு படையப்பா தெலுங்கு நான் பண்ணேன் கண்டினியூஸாக ஒரே நூலில் ஒரே வருஷத்தில் 3 படம். அதாவது இந்த காலங்கள்லாம் மறக்க முடியாது. ஆக்சுவலாக நட்புக்காக பண்ணுறதுக்கு நாங்கள் வேறு சப்ஜெக்ட் தான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது ஒரு நாள் ஜோதி வந்து சொல்லும்போது ஒரு லைட் சொன்னாப்புல, இது வந்து என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னோட டைப் ஆஃப் ஃபிலிமாக இருக்குது. நான் இந்த மாதிரி எமோஷ்னல் ட்ராமா ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் பண்ணேன், அது மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்பாட்ட சொல்லி அதுக்கப்புறமா அவர் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு படத்துலேயே கதை ஜோதி கிருஷ்ணான்னு போடுற அளவுக்கு பெருசாக வளர்ந்தார். அதோடு நான் விடலை. அதுக்கப்புறம் படையப்பா அந்த என்னுடைய எல்லா கிட்டத்தட்ட ஒரு 4-5 படங்கள் டிஸ்கஷனுக்கு கூட வருவார். படையப்பாலையும் அவருடைய பங்கு இருக்குது. அந்த அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது அது நரசிம்மாவா தெலுங்குல போச்சு அப்பாவுக்கு. ஸோ அந்த காலங்கள் வேற, இப்போ வந்து காலங்கள் மாறி இருக்கும்போது அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸு அதை வச்சு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ண ஜோதி கிருஷ்ணாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் நீ மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான் பண்ணுவேன். அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க, லைன் மாறிட்டு. அவர் கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு, இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. இது எல்லாமே சேஞ்ச் தான். ஸோ நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, ஜோதி இனிமேல் பிரகாசமாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஏஎம் ரத்னம் சார், இந்த பேருக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு. மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், மிகப்பெரிய நடிகர்கள் படத்தில் நடிக்கும் பொழுது என்ன கிளாஸ் வருமோ, ஏஎம் ரத்னம் அப்படிங்கிற ஒரு பேர் வரும்போது தமிழ்நாட்டோட பட்டி தொட்டியில எல்லாம், தமிழ்நாடு இல்லை ஆந்திரா, தமிழ்நாடு ஆந்திரா 2 இடத்துலையும் பட்டி தொட்டி வரைக்கும் அந்த பேருக்கு வந்து மிகப்பெரிய கைத்தட்டல் இருக்கும். ஏதோ 1-2 சம்பவம் பண்ணிட்டு வந்த தயாரிப்பாளர் கிடையாது, பண்ணது அத்தனையுமே சம்பவம் தான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன், நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல, இந்தியன் படத்தோட தயாரிப்பாளர் வெறுமனே பல கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து படம் பண்ணவர் கிடையாது. உழைச்சி சார் சொல்லியிருக்காங்க நிறையா, உழைச்சி மேலே வந்து ஒரு இந்தியன் மாதிரி ஒரு படம் பண்ணணும்னா அதுக்கு வந்து எவ்வளோ பெரிய தைரியம் வேணும், அதை தாண்டி சினிமா மேலே எவ்வளோ பெரிய காதல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்தியனாகட்டும், கிட்டத்தட்ட சொல்லிகிட்டே போகலாம், உள்ள அத்தனை படங்களுமே தமிழ்நாட்டோட பிளாக் பஸ்டர், தமிழ்நாட்டோட சினிமாவோட ஹிஸ்டரியை மாற்றி எழுதுனதுல வந்து ஏஎம் ரத்னம் சாரோட பங்கு பெரிய பங்கு அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் படங்களை வந்து எடுத்துக்கொண்டு போய் தெலுங்குல ரீரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும், தெலுங்குல உள்ள படங்களை தமிழ் வந்ததாக இருக்கட்டும், சார் போய் ஹிந்தியில் படம் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே வரலாறு. ஒரு சின்ன விஷயம், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தியேட்டர்லையும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி டிடிஎஸ்ன்னு பார்த்துருப்போம். ஒன்றுமே கிடையாது. வேற ஒரு டெக்னாலஜி வர வேண்டிய நேரத்தில் ரத்னம் சாருக்கு டிடிஎஸோட சவுண்ட் பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். தமிழ்நாட்டோட எல்லா தியேட்டர்களும்
டிடிஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாயிடுச்சு. என்ன காரணம்னா சாரோட பெரும்பகுதியான படங்கள் டிடிஎஸ்ல வெளியாக ஆட்டோமேட்டிக்கா தேட்டர் எல்லாமே வந்து டிடிஎஸ் முறைக்கு மாறி இருக்காங்கன்னா அப்போ சினிமாவில் ரத்னம் சாருக்கு இருந்த கோல்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மூத்த பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். கண்டிப்பா புதுசா வந்தவங்களுக்காக தான் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு சினிமாவை பத்தி கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா ரத்னம் சாருங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில நான் எனக்கெல்லாம் பக்கத்துல இருந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. என்னோட குருநாதர் எம் சர்வமூர்த்தி சார் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். மிகப்பெரிய அனுபவத்தை அங்கேருந்து கிடைக்க முடிஞ்சிச்சு. மிகப்பெரிய பிரமிப்போடையே சாரோட ஒவ்வொரு நடவடிக்கையும் பக்கத்துல இருந்து பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன சொல்றது, என்ன ஒரு செவந்தி ரெயின்போ காலனியோட ஸ்கிரிப்ட் எடுத்து அப்படியே படிக்க சொல்லுவாங்க. நான் எந்த வேகத்துல தமிழ்ல அதை படிக்கிறனோ அதே வேகத்துல அதை வந்து தெலுங்குல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க சாரு. நான் படிக்கும் போதே வந்து இடையில வந்து ஒரு மாதிரியான எமோஷனுக்கு சிரிப்பு வந்துடும், இது வந்துடும், அதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே எழுதிட்டு இருப்பாங்க. படத்தோட எமோஷன் என்னவோ அதே எமோஷன்ல படிடா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தெலுங்குல எழுதிட்டு இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய பிரமிக்கத்தக்க ஆளுமை சார் வந்து என்னன்னா வெறும் தயாரிப்பாளரா ஒரு ப்ராஜெக்டை அசம்பிள் பண்ற ஆள் கிடையாது. அதை தாண்டி அந்த ப்ராஜெக்டோட இன்வால்மெண்டா ஒரு சக கலைஞனா உள்ள உட்கார்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஒருவேளை மிகப்பெரிய இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய நடிகர்களுக்கான அங்கீகாரம் மாதிரி தயாரிப்பாளர்களுக்கான அங்கீகாரம் அப்படின்னு ஒண்ணு நம்ம இடத்துக்குள்ள இருந்திருந்தா ரத்னம் சாரோட பேரு இன்னும் 50 வருஷத்துக்கு டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக சார் இருப்பாங்க. இந்த ஸ்டேஜில் எனக்கு பேச வாய்ப்பளித்த ரத்னம் சாருக்கும் ஜோதி கிருஷ்ணன் சார் அவரோட ஒர்க்கு நானும் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். மிகப்பெரிய பர்ஃபெக்ஷனிஸ்ட், நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். ரொம்ப நன்றி. சொல்ல மறந்துட்டேன், இந்த படத்தின் இன்னைக்கு விழாநாயகன் கீரவாணி சார். அவர் கீரவாணி சார் வந்து பாகுபலி பண்ணியிருக்கலாம், தெலுங்குல பெரிய ஆளாக இருக்கலாம். பட் எங்களுக்கு மரகதமணியாக அந்த காலத்துலேருந்தே தெரியும். நானும் அவரோட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மிக அருமையான ஒரு மியூசிக் டைரக்டர், நண்பர். இன்றைக்கும் வந்து மறக்க முடியாத அந்த நாட்களை, அந்த பாடல்களை, கொண்டாட்டம் படமும், அப்புறம் தெலுங்குல ஒரு படம், நான் பாவனாச்சார்னு ஒரு படமும் பண்ணேன் அவரோட. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிதி அகர்வால் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் பணிவான வணக்கம். ரத்தன்றார் வந்து அதாவது நண்பர்னு சொல்கிறதா இல்லைன்னா அட்வைசர்னு சொல்கிறதா, அந்த மாதிரி அவருடைய நட்பு ஆரம்ப காலத்துலேருந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே இருக்கான்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நாங்கள் அவருடைய பர்சனல் மேட்டர் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் அவர் சொன்ன படங்களோட லிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஹிட்டு. ஆனால் அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு இதில் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். உள்ள போய் டைரக்டருக்கு வந்து ஏதோ ஒன்று அது ரொம்ப டிப்ளமேட்டிக்காக போய் சொல்லி சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னால் அவருடைய பங்கு இருக்குது, ஒரு ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது. அந்த மாதிரி அவருக்கு அதில் ஒரு ஃபேஷன் சினிமானாலே ஆரம்பத்தில் இருக்குது. சில பேர் பல விதத்துக்கு வராங்க சினிமாவுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு வராங்க, ஃபேமுக்கு வராங்க, பல விஷயத்துக்கு வராங்க. ஆனால் ரத்தனம் அப்படி இல்லை. ஆரம்பத்துலேருந்து சினிமாவை நேசித்து இன்னைக்கு கூட அவர் உண்மையான விஷயம் சொல்ல போனால் இத்தனை பெரிய படங்கள் சொன்னாரே தவிர அதில் இதுவரையிலும் அவர் ஒரு பெரிய சொத்து ஒன்றும் சம்பாதிக்கல. நல்ல பேர் இன்னைக்கு இந்தியாவில் உலகம் முழுவதும் ரத்தனம் சொன்னால் இன்னைக்கு பேசுகிற அளவுக்கு வந்திருக்காருன்னா அந்த டெடிக்கேட்டடாக சின்சியராக அந்த படங்கள் பண்ணதுடைய இது வந்து இன்னைக்கு அவர் அதை சம்பாதிச்சிருக்காரு. அது போதும். இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து பெரிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இதில் அவருடைய எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி வெளியில் வந்துடுவார். நிச்சயம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு காரணம் என்னன்னு சொன்னோம்னா இது கடைசியாக இந்த ப்ராப்ளங்கள்லாம் அடைஞ்சு கடைசியாக போய் இது வந்து அந்த பவன் கல்யாண் சார் கிட்ட போய் இந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு, இவரும் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு பேன் இண்டியாவை வந்துருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து சினிமாவை நம்பி
சினிமாவை நேசிக்கிறவங்க, சினிமாவில் வாழ்ந்துருக்கிறவங்க, கடவுள் வந்து அவங்களை கைவிட மாட்டாருன்றதுக்கு இது ஒரு உதாரணம். நிச்சயம் இந்த படம் ஜெயிச்சாச்சு இந்த படம். ஏன்னா காரணங்கள் வந்து பல காரணங்கள் இருக்குது. அவருடைய எல்லா பிரச்சனையுமே இந்த படத்தில் சால்வ் ஆகி இது மேலே புது ரத்தனமாக நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு தெம்பு அவருக்கு வந்திருக்கு. பையனும் இன்றைக்கி நல்லா வந்துட்டு இருக்கார். அந்த ஃபேமிலி மேலே எனக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது. அந்த அளவுக்கு நிச்சயமாக இது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக வரும். அதே நேரத்தில் இந்த பாட்டுகளை பார்க்கும்போது அருமையான மியூசிக். அவர் பற்றி நம்ம சொல்ல வேண்டாம், ஆஸ்கார் அவார்டு இருந்தது. அந்த மியூசிக்கல் சென்ஸில், அதாவது மற்ற லாங்குவேஜில் டப் பண்ணால் கூட டப் பண்ண மாதிரி தெரியல. இந்த லிரிக்ஸ் அழகாக எழுதியிருந்தால் கூட ஒரிஜினல் தமிழ் பாட்டு பார்த்தா மாதிரி இருந்தது. நிச்சயமாக எல்லா சாங்கும் வேறு ஹிட்டு சார். இந்த படத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சார். உங்களுக்கு கிரெடிட் கோஸ் டு யூ ஆல்சோ. நான் ரொம்ப கைத்தட்டி அவங்க எல்லாரும் வந்து மருதமையாக இருந்தாலும் சரி, கீரவாணியாக இருந்தாலும் கெட்டு நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். ஒன்றும் முக்கியமாக சொல்லணும்னா, இந்த அற்புதமான மனிதர் இந்த பவன் கல்யாணம் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு, சினிமாவும் இருக்காரு. அவர் வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நடிகர்களும் சரி, இல்லை புதுசாக அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களும் சரி, அவர் ஒரு ரோல் மாடலை எடுத்துக்கணும். ரோல் மாடல் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இன்னைக்கு வந்து நின்னாரு டெபுட்டி சிஎம் ஆகிட்டாருன்றது தான் தெரியும். ஆனால் 10 வருஷமாக இந்த அரசியலில் வரணும்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி படாத பாடுபட்டு அது தோல்வி அடைஞ்சு எல்லாம் பல விஷயங்களை சந்தித்து எல்லாம் ஆன பிறகு அவருக்கு ஒரு டோட்டலாக தெரிஞ்சுக்கிட்டார் அரசியல்னா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருடைய முயற்சி தான் இன்னைக்கு ஆந்திராவில் அந்த கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் எல்லாமே வந்து அந்த நம்ம யாரை பாராட்டணும்னு சொல்லணும்னா பவன் கல்யாணம் தான். அவர் இல்லைன்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட்டே கிடையாது. ஒரு பிஜேபியில் அவர் கொண்டு வந்து சந்திரபாபு நாயுடு சேர்த்து எல்லாரையும் ஒன்று பண்ணி, அது விட என்னன்னா அவருடைய பொறுமை, பெருந்தன்மை, உழைப்பு, விடாமுயற்சி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒன்று இந்த எலெக்ஷனில் நம்ம பார்க்கலாம். இது ஏன்னா எது சொல்கிறேன், புதுசாக யாராவது வராங்க அரசியலுக்கு, வர்றது தப்பு இல்லை. ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி இப்போ பவன் கல்யாணம் எப்படி வந்தார், எப்படி இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்காதுன்னு சொன்னால், அவர் எப்படி எல்லாம் அந்த எலெக்ஷனுக்கு வந்து விட்டு கொடுத்து அது அவர் நினைச்சது என்ன சொன்னோம்னா, தான் ஜெயிக்கணும், தன்னோட கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கல, அந்த கூட்டணி ஜெயிக்கணும். அதுதான் கொள்கை ரீதியாக வந்து ஜெயிக்கணும்னு நினைச்சதுனால தான் இன்னைக்கு அந்த கவர்மெண்ட்டே வந்தது. அதனால வந்து நம்ம வரக்கூடிய நடிகர்களும் சரி, யாராக இருந்தாலும் ஃபியூச்சரில் அரசியலுக்கு வரவங்க வந்து பவன் கல்யாண் சார் ஒரு ரோல் மாடலை வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் ஃபியூச்சருக்கு இந்தியாவுக்கே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்து டெஃபினட்டாக இவருக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அது வந்து இவர் காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஆகவே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரத்னத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எங்கள் அழைப்பு கேட்டு இந்த விழாவுக்கு வந்து உங்கள் பேரன்பை நேசத்தையும் கொடுத்தவங்க எல்லாருக்கும் உங்களுடைய அன்பு நன்றி. சத்ரம் சார், நீங்கள் இந்த மேடையில் இருக்கணும். ஒரு 2 பெரும் கலை கிரவாணி சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை இப்போ பார்த்தீங்க எவ்வளோ சிறப்பாக இந்த மியூசிக் கொடுத்துருக்காருங்கிறது. இந்த படம் ஒரு பேன் இண்டியா ஃபில்ம். இது வரைக்கும் நான் தமிழ் படங்களை தெலுங்கில் டப் பண்ணியிருக்கேன் நிறைய படம். முதல்ல வைஜெயந்தி ஐபிஎஸ், அப்புறம் செத்ரு, அது மாதிரி நெட்டு சுத்தமாக இதுக்கு ஜாம் பண்ணுறேன். வணக்கம். 2 கொரோனா பார்த்துட்டோம். அதனால இது வந்து அவ்வளோ பெரிய தடையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் தொடரலாம் சார். நிறைய ஜாமான்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த அனுபவத்தில் நான் படிப்படியாக முன்னுக்கு வந்து அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய தெலுங்கில் பாடல்கள் எழுதியிருக்கேன். நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த சினிமா சாதாரணம் இல்லை, இது நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். சினிமா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல்
அந்த சினிமாவில் நான் சமீபத்தில் 2-3 விஷயங்கள் சந்தித்தேன். அவரோட நான் பாம்பேயில் வந்து ஃப்ளைட்டில் ஜேர்னி பண்ணுறேன். ஒரு தமிழ் அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். பேசிட்டு இருக்கும்போது ஏதோ விசா வேணும், சிங்கப்பூர் போனால் மலேசியாவில் கிடைக்குமானா பக்கத்தில் கூட இமீடியட்டாக 2 நாள் 3 நாள் கிடைக்கும். பார்த்தாரு, சார் நீங்கள் எங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னு கேட்டார். நீங்கள் என்ன வேறுனா சினிமா போயிட்டு என்ன படம் பண்ணியிருக்கீங்க சார்? அதான் நான் இந்தியன் படம் பண்ணேன் சார். நான் தியேட்டரில் 25 வாட்டி பார்த்தேன் சார். என் வாழ்க்கை 1500 ரூபா சம்பளத்தோடு ஆரம்பித்தேன். இன்னைக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிறேன். அந்த படத்தால் நான் ஒரு நேரம் சேர்ந்த வரைக்கும் லஞ்சம் வாங்கல சார் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை எவ்வளோ இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறாரு. வைஜெயந்த் ஏகேஸ் ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டில் அப்போ லேடிஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, 300 லேடி கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு 5000 பொண்ணுங்க வந்து இன்டர்வியூ வந்தாங்க சார். அவ்வளோ இன்ஸ்பிரேஷன் வந்து படத்தை கொடுத்துருக்கு. சமீபத்தில் பெங்களூரில் ஒரு ப்ரொடியூசர் சந்தித்தார். இப்போ விஜய் சாரோட படம் பண்ணுறாரு கேவிஎன். அவர் கேட்குன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் வந்து அவர் என்னோட பாடலுக்கு எல்லாமே அவர் ரசிகர். அவர் மொபைலில் எல்லாமே நான் சாங்ஸ் எழுதியிருக்கேன்னு அவருக்கு தெரியாது. ஆச்சரியம் என்னென்னா பாய்ஸில் ஏதோ ஒரு படத்தில் தெலுங்குல ஸ்வேச்சை ஃப்ரீடம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி ஒரு லிரிக் வந்து கேசட் வாங்கி நிறைய வாட்டி பார்த்துட்டு அவங்க மாமனார் வீட்டில் படிச்சுட்டு இருந்தார். அவர் அந்த வீடு காலி பண்ணி ஃப்ரீடம் வேணும்னு வெளியில் வந்து பெரியாளாக இருக்கார் அவர். சம்டைம் நம்ம தொழில் பண்ணிகிட்டே போவோம். சில பேருக்கு வந்து அப்படி ஒரு கிரேட்டாக உணர்வுக்கு இருக்குது. சினிமா வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த படம் 17th செஞ்சுரியில் நடக்கிற படம். இந்தியன் அந்த சுச்சுவேஷன் இந்தியாவில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு ஃபிக்ஷனாக இன்டைரக்டாக சொல்லியிருக்கோம். கமர்ஷியல் ஃபிலிம். இதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 5 வருஷம் ட்ராவல் பண்ணி பான்சரோட பண்ணியிருக்கோம். நாங்களே சொல்ல அற்புதம் வந்திருக்கேன், எல்லாருமே சொல்லுவாங்க. நாங்கள் படம் வரும்போது உங்களுக்கே தெரியும் இவ்வளோ தாமதம் ஏன் ஆச்சு, அவ்வளோ செட்ஸும் பண்ணியிருக்கோம், அவ்வளோ படம் பண்ணியிருக்கோம். இந்த படம் மூலியமாக ஏதோ சொல்லணும்னு ஆதங்கத்தில் தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். கமர்ஷியலாகவும் பண்ணியிருக்கோம், சேம் டைம் நல்ல மெசேஜாக இருக்குது. இதில் வந்து சத்யராஜ் சார் ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், ஆனால் ரொம்ப கெம்மியான கேரக்டர். ஆனால் படம் வரும்போது ஒரு முக்கியமான கேரக்டர் அது. அதுக்காக தான் ஹீரோ ட்ராவல் பண்ணுறாருங்கிறது அப்புறமா தெரியும். இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2 பண்ண போகிறோம். பார்ட் 2 வரும்போது இன்னும் இதோட டீட்டெயில் எல்லாம் பார்ட் 2ல் தெரியும். இதை வந்து எல்லாரும் கண்டிப்பாக இந்த படம் அது இது முக்கியமாக சொல்லணும்னா என் சன் ஜோதி கிருஷ்ணா. அவன் வந்து என் ஒய்ஃப் வந்து பசங்க வந்து சினிமாவில் போகிறது அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. ஆக்சுவலி எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க. ஆக்சுவலி அவன் டாக்டராக இன்ஜினியராக அப்படின்னு நினச்சாங்க. பட் நான் பண்ணுற தொழிலும் அவன் கவனிச்சுட்டே இருந்தான். அவன் டிகிரி முடிச்சவங்க அவன் லைலா காலேஜுக்கு விஷுவல் காலேஜுக்கு அப்ளை பண்ணான். அதில் சீட்டு கிடைக்கல. நான் பிடிச்சி திட்டினேன், ஏண்டா நீ இதுக்கு அவன் அப்ளை பண்ணலான்ட்டு. அப்புறம் தான் சரத்குமார் சார் கேட்டு எஸ்ஆர்எம்மில் தாம்பரத்தில் ஜாயின் பண்ணான். எனக்கே தெரியாதவன் லண்டனுக்கு அப்ளை பண்ணான் காலேஜுக்கு ஃபிலிம் டைரக்ஷன் படிக்கிறது. லண்டன் படித்தா அப்போ என் ஒய்ஃபு அலோவ் பண்ண மாட்டேன்னு நினச்சா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இப்போ லண்டனில் படித்தா. அப்போது அதுக்கு முன்னாடி ரவிக்குமார் சாரோட நாங்கள் நட்புக்காக சப்ஜெக்ட் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கும்போது ஜோதி பற்றி சொன்னேன் ரவிக்குமார் சாருக்கு, உங்கள் பையனை கூப்பிடுங்கன்னு சொன்னார். கூப்பிட்டா அன்றைக்கி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாளில் லைன் எனக்கு கூட தெரியாத அவர் கதை சொல்லியிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்கள் அப்பாவுக்கு கேட்டு சொன்னீங்களான்னு கேட்டார். நான் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலையில் 5 மணிக்கு நான் எழுப்பிட்டான், அப்பா கதை சொல்லுன்ட்டு. சரி, கதை கேட்டு நான் ஷாக் ஆகிட்டேன். ஒரு சின்ன பையன் ஒரு லவ் ஸ்டோரி சொல்லணும்னு பார்த்தா ஒரு நட்பை பற்றி ஒரு மெச்சூர் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். ஆச்சரியப்பட்டேன் நான். எப்படி அவனுக்கு இந்த தாட் வந்ததுன்னு கேட்டேன். அவன் சொன்னான், அந்த சொன்ன எக்ஸாம்பிள் இன்னும் எனக்கு ஷாக்கிங். அந்த கிருஷ்ணதேவராய தெனாலிராமன் 2 பேரும் பிரிக்கிறதுக்காக ஒரு லேடி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்ன ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சரி அந்த ஃப்ளாஷ்பேக் எப்படி கிரியேட் பண்ண அப்படின்னு கேட்டேன். அது சங்கர் சார் இன்ஸ்பிரேஷனில் கதையை முதல்ல சொல்லாமல் அதை இது பண்ணி இப்படின்னு சொன்னேன். எனக்கு பிடிச்சிருக்கு. ரவிக்குமார் சாருக்கு சொன்னேன், சரி பண்ணிடலாம் சார்ன்னு சொல்லி. அதுக்கப்புறம் முதல்ல இப்போது ஒரு கேரக்டர் சிவாஜி சார் அதில் ஃபிக்ஸ் பண்ணோம் விஜயகுமார் பண்ண ரோலுக்கு. அதுக்கப்புறம் சில ரீசன்ஸ்னால அவர் பண்ணல. அப்புறம் ட்ராப் பண்ணலான்ட்டு அப்புறம் சரத்குமார் வச்சு பண்ணலாம்னு சொல்லி சொன்னார். அப்படி தான்
அவன் படிக்கும் போதே நட்புக்காக சப்ஜெக்ட் கொடுத்தான். அதுக்கப்புறம் வந்தான், டைரக்ட் பண்ணப்பான்னு கேட்டான். நான் சொன்னேன், ஆஸ் எ ஃபாதர் ஒரு 1 crore ஒரு சின்ன படம் பண்ணேன், அதுதான் நான் பண்ணேன். அப்படி இல்லை, நான் கமர்ஷியலாக பண்ணணும், என்னோட திறமை காட்டணும் அப்படின்னா. அது சொல்லி அவனே ரஹ்மான் சாரோட பேசி முதல்ல எனக்கு 18 படம் டைரக்ட் பண்ணான். இது வரைக்கும் அவன் 2-3 படம் பண்ணல, லவ் ஸ்டோரிஸ் தான் பண்ணேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம், ஒரு மெச்சூர்ட் சப்ஜெக்ட் அவன் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நானே டெக்னிக்கலாக எத்தனை படம் பண்ணியிருக்கேன், எத்தனை டைரக்டரோட பண்ணியிருக்கேன். இதுக்கு லிரிக்கல் வீடியோ இப்போ முதல்ல அந்த அதுக்கு முன்னாடி சாங் பார்த்தீங்கன்னா அது கிருவாணி சார் அற்புதமாக பேக்ரவுண்ட் மியூசிக்கை கொடுத்துட்டு அது பார்த்து சாங்கை கிரியேட் பண்ணார். பவன் கல்யாண் சார் கிட்ட ஷூட்டிங் போகணும். சார் ஒரு வாட்டி கஷ்டப்பட்டு கிருவாணி சார் நல்ல மியூசிக் கொடுத்துருக்க சாங் பண்ணியிருக்கேன் சார், பார்க்குறீங்களான்னு கேட்டார். சாங் தானே அப்படின்னு சார் காமி அப்படின்னா பார்க்கும்போது அவர் ஷாக் ஆகிட்டார். இன்னொரு வாட்டி போடு, இது அதிசயம் இல்லை, எந்த போடுன்னு சொல்லி அவன் கிட்டத்தட்ட என் முன்னாடி 15 வாட்டி பார்த்தாரு. எழுந்திரிச்சு கங்க்ராச்சுலேஷன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 50 வாட்டி பார்த்துட்டு கிருவாணி சாருக்கு ஃபோன் பண்ணி அவர் போய் மீட் பண்ணலாம்னு சொல்லி கிருவாணி சார் பார்த்துட்டு அவர் புக்கே கொடுத்து சேலை போட்டு சொல்லி அவங்க ஆஸ்கார் பண்ணாங்கன்னு சொல்லி ஆஸ்காரை பார்த்துட்டு, இவ்வளோ சின்ன ரூமில் இப்போ பாகுபலி மாதிரி படம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ சின்ன ரூமில் ஒரு மியூசிக் படிக்கணும்னு அவர் பாராட்டிருக்காரு. ஸோ அவ்வளோ நல்லா அவருக்கு பிடிச்சிருக்கு. பவன் சார் ஆக்சுவலாக மிகப்பெரிய டெக்னீஷியன், ஒரு டைரக்டர். ஆக்சுவலி இந்தியாவில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, இப்போ ரஜினி சார், அமிதாப் பச்சன், சிரஞ்சீவி சார் எல்லாம். ஆனால் டெக்னிக்கலாக கமல் சார், அவர் பவன் கல்யாண் ஜாஸ்தி படம் ஒரே ஒரு படம் டைரக்ட் பண்ணார். ஆனால் அவருக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்குது, டெக்னிக்கல் அவ்வளோ அரேஞ்ச் பண்ணவர். இந்த படம் நாங்கள் பேன் இண்டியான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அவர் இப்போ பொலிட்டிஷனாக இருக்கார், டிஃபென்ஸ் சிஎம்மாக இருக்கார். பட் அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டினா என் மகன் போயிடுமோ, மரியாதை போயிடுமோ, நீங்கள் சும்மா பேன் இண்டியான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, அது சரியாக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கேர் எடுத்து பண்ணுங்க, இப்படி வந்திருக்கு, அப்படியே நல்லா வந்திருக்கு, கிராஃபிக்ஸ் நல்லா எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் நல்லா குவாலிட்டி வராது. இதுக்கு இந்தியாவில் நாங்கள் இந்தியன் டைமில் சங்கர் சாரோட பண்ணும்போது ஹாங்காங்கில் கிராஃபிக்ஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அது அப்போ பண்ணும்போது அதுக்கப்புறம் சில பேர் காதலர் தினம் சில படங்களில் நாங்களே எங்கள் 2வது பையன் ரவி அவனும் மாயா படிச்சிருக்கேன், எங்கள் ஃபேமிலியே டோட்டலாக டெக்னிக்கலில் அவங்கள வச்சு அவங்க நிறைய பேர் நாங்கள் சின்ன ஒர்க்கு கொடுத்து சங்கர் சார் வாய்ஸ் டைமில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இப்போ அவங்க தான் இன்னைக்கு பாகுபலி, த்ரிபுலார், ரோபோ எல்லா படங்களும் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் பண்ண முடிஞ்சதுன்னா இல்லை எக்ஸ்பீரியன்ஸோட வச்சு தான். ஆனால் இப்போது இன்னும் டைம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ முடிஞ்சு போன ப்ரீ ரிலீஸ்க்கு ப்ரமோஷன் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டிருக்கேன் ஆக்சுவலி. ஆனால் இந்த ஷார்ட் டைமில், அதாவது ஃபினிஷ் ஆகிற பிறகு இந்த ஷார்ட் டைமில் எந்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு தூங்காமல் ராம்பொருளாக ஒர்க் பண்ணுறான் ஜோதி. கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய பேர் வரும் இந்த படத்தோட. இதில் ஒர்க் பண்ணுற சத்ரா சார் கொஞ்சம் நாள் தான் ஒர்க் பண்ணாங்க, அவங்க எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. நாதர் சார் இந்த சாங் பக்கத்தில் ரூம் ரெக்கார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஷார்ட் ஷாக் ஆகிட்டார் நாதர் சார், இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். அன்றைக்கி நான் செட்டில் இருந்தேன். அந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி எனக்கு வளர்ந்துச்சு. இன்றைக்கி ஒரு லாங்குவேஜில் பேசினாலும் எல்லா லாங்குவேஜுக்கும் ஏஐயில் பண்ணலாம், ஒரு லாங்குவேஜில் பாடினாலும் எல்லா லாங்குவேஜும் கொண்டு போகலாம். இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி வேறு லெவலுக்கு போகுது. அதுக்காக தான் நான் ஒரு ஃபிலிம் ஸ்டுடியோ இல்லைன்னா ஃபிலிம் ஸ்டுடியோக்கெலாம் இருக்கேன் திருப்பதி கிட்ட. அதாவது சினிமா வேறு லெவலுக்கு போகுது. அதனுடைய ஒரு பக்கம் தான் இந்த படம் பெருசாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்து ரசிப்பீங்க. எல்லோரும் உங்களுடைய சப்போர்ட் முக்கியமாக இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நான் வேண்டிக்கிறேன். உங்களுடைய எல்லாரும் சப்போர்ட் இது கொண்டு போய் சேர்க்கறது. ஏன்னா தெலுங்கு படமாக இருந்தாலும் இப்போ சாங்ஸ் எல்லாம் கேட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? ஒரு தமிழ் படம் மாதிரி அந்த ஃபீலிங் கொண்டு வரணும்னு சொல்லி தான் நம்ம இங்கே ஒரு ஜஸ்ட் முதல்ல ப்ரெஸ் தான் மீட் பண்ணோம். நீங்கள் தான் ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். வந்த உடனே ஒரு நண்பர் கேட்டார், ஏன் சார் ப்ரெஸ் மீட் தானே, கல்யாண சார் வரல, இதுக்கே இவ்வளோ செலவு பண்ணேன்னு கேட்டார். சரி, நான் சிரித்தேன். சரி, நமக்கு ஜென்ரலாக எந்த படம் பண்ணும்போது எனக்குள்ள டெக்னீஷியனா இல்லை ப்ரொடியூசரா இது வார் நடக்கும் எனக்கு. ஆனால் டெக்னீஷியன் தான் டேமேஜ் பண்ண எப்போவுமே பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவேன். அதனால தான் 90% ஆல் மை ஃபிலிம்ஸ் ஆர் சூப்பர். ஆல் ஃபிலிம்ஸ். இப்போ விஜய் சாரோட 3 படம் பண்ணேன், குஷி, கில்லி, சிவகாசி. ஆஃப்டர் 20 years
25 இயர்ஸ் கில்லி ரீலீஸ் பண்ணால் ஸ்டேட் ஃபில்ம் மாதிரி ஓடி இருக்கு. அதே மாதிரி அஜித் சாரோட 3 படம் வேதாளம் ஆளுமே இருந்தார், கமல் சார் இந்தியன், மாதவோட ரன், விக்ரமோட தூள், எல்லா படமே ஒரு உதய தேட்டர் ஓனர் ஒரு வேர்டு சொன்னார், படங்களே ஓடலை, தியேட்டர் மூடணுமா அப்படின்னு நினைச்சோம். இந்த வருஷம் 2 படம் ரிலீஸ் பண்ண தூள் ரெண்டுமே சூப்பர் ஹிட் ஆச்சு. ஏன்னா நம்ம முதல்ல டிசைட் பண்ணுறோம் இது மக்களுக்கு எது பிடிக்கும், எந்த பாயிண்ட்ல பண்ணணும், எது வேணா ரசிப்பாங்க, டிசைட் பண்ண பிறகு தான் நம்ம சில இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதனால இது என்னுடைய அனுபவம், என்னோட பேஸ்மெண்ட், இந்த மண்ணில் நான் கற்றுக்கிட்டது, இது சினிமாவுக்காகவே நான் வாழ்ந்தேன். கண்டிப்பாக இன்னைக்கு எமோஷனல் ஆகிட்டு ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. நீங்க பேசுனதெல்லாம் அவ்வளவு நெகிழ்ச்சியா இருந்துச்சு. ஜோதி சார் இந்த படத்தை இயக்கணுங்கிறது யாரோட முடிவு சார்? இது விதி. ஆக்சுவலி நாங்கள் நினைக்கவே இல்லை. வேதாளம் படத்தை நான் பவன் சாரோட தெலுங்குல பண்ணலாம்னு நினச்சேன். அப்போ ஒரு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ண தெலுங்குல, அவர் திடீர்னு வேறு படம் வந்து கிளம்பிட்டாரு. அப்போ பவன் சார் கூப்பிட்டா என்ன பதில் சொல்லணும்னு நினச்சேன். பட் சரி உங்கள் பையனை கூப்பிடுங்க, நீங்கள் டைரக்டர் நானும் டைரக்டர் பண்ணிடுவோம் அப்படின்னாரு. அப்போ ஜோதி வந்து ஆக்சிஜன் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், நடுவில் இருக்கு. நான் தயங்கிட்டு நேசன் ஜில்லா படம் பண்ணாரு, அவர் பேர் சொன்னேன். ஓகேங்க. நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன், வந்த உடனே ஃபோன் வந்து டைரக்டர் நாளைக்கு காலையில் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி. எனக்கு ஜோதி கூப்பிட்டு போகிறதா நேசன் கூப்பிட்டு போகிறதா எனக்கு தெரியல. பவன் சார் பக்கத்தில் அவர் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ப்ரொடியூசர் இருக்கார், அவர் ஃபோன் பண்ணி சார் நீங்கள் கூட பக்கத்தில் இருந்தீங்க, என்னை கூப்பிட்டு வர சொன்னால் யாரை கூப்பிட்டு வரலாம்னு சொன்னால் அவரும் ஜோதி கூப்பிட்டு வர சொன்னால் அப்படியே முடிஞ்சிடும். சரி நான் பவன் சார் கேட்குறேன் அப்படின்ட்டு அவர் பவன் திருப்பி கேட்டு அவர் என்ன பதில் சொன்னாருன்னா, நான் யாரோட பண்ணால் நல்லா இருக்குமோ, என்னை விட ரத்தன் சாருக்கு நல்லா தெரியும், அவர் யார் நினச்சா அவர் கூப்பிட்டு வர சொல்லுங்க அப்படின்னாரு பவன் சார். சரி அவர் படம் பாதியில் இருக்கு. என்னோட கேரக்டர் எப்படின்னா, ஒரு படம் ஆரம்பித்தா அது நடுவில் இருக்கக்கூடாது, அது நின்னா திருப்பி ஃபியூச்சரில் நான் படம் பண்ண முடியாது, தொடர்ந்து படம். அதனால நான் கூப்பிடல, ஒரு விதத்தில் அதுக்கு நான் ரோல் பண்ணேன். பெரிய பவன் கல்யாண் சார் படம் கிடைச்சாலும் நான் வந்து ப்ரொடியூசராக அவர் கூப்பிடல. அதுக்கப்புறம் நேசன் வந்தார், அது சரியாக அமையல. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது. இப்போது இந்த படம் முதல்ல டைரக்டர் கிரிஷ் ஒரு லைன் சொன்னார் எனக்கு, அவர் தான் இதை ஆரம்பித்தார். அதாவது 3 கரோனா தாண்டிடுச்சு, அவர் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால அவரும் வேறு கமிட்மெண்ட்டோட கிறிஸ்ட் போயிட்டார். இப்போது நிஜமாகவே அவர் எனக்கு காப்பாற்றுறாங்க இந்த படத்தை. ஆக்சுவலி ஜோதி வந்து படம் உள்ளே பார்த்துட்டு எடிட் கூட அப்படியே இருந்தது. 3 மாதம் தூங்காமல் அந்த ஃப்ரீ கிளைமேக்ஸ் இப்போ நீங்கள் பார்த்த அந்த விஷுவல் சாங்கை வந்து எடிட் பண்ணி ரெடி பண்ணி, அப்புறம் எடுக்க போகிறது எல்லாமே ப்ரிவிஷுவலைஸ் பண்ணி பவன் சாருக்கு போய் சொல்லி காமிச்சிட்டு அப்படி தான் வந்து அவர் வந்தார். தவிர அவர் டைரக்டர் ஆகணும் நான் நினைக்கல. ஆனால் பவன் சார் முதல்ல சொல்லியிருந்தார் சார் கூப்பிடுங்கன்ட்டு. அதனால இப்போ நேச்சுரலாகவே அவர் இந்த படத்தில் என்ட்ராக இருக்காரு. இந்த படத்தை மிகப்பெரிய லெவலுக்கு டெக்னிக்கலாக கொண்டு போயிருக்காரு இந்த படத்தை. சார் இந்த சந்தேகம் இருக்கு, நீங்க படம் பண்ற நடிகர்கள் நேரடியாக அரசியலுக்கு வந்துடுறாங்களே, அது என்ன சார் ரகசியம்? அதாவது நான் சத்யகுமார் சாரோட படம் ஆரம்பித்தேன், அவர் அரசியல் படம் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஆனால் யாருக்கும் படம் வாங்கலை. முதல்ல படம் கம்ப்ளீட் ஆன பிறகு தேவா டபுள் பாஸ்ட் படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னோடனே எல்லாரும் வாங்கிட்டாங்க. விஜயகாந்த் சாரோட முதல்ல நான் சட்டம் டைமில் கொட்டு வச்சு நானும் அவருக்கு மேக்கப் போட்டேன். அவர் வந்து நான் இப்போ படம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு பேரண்ட்ஸ் வச்சு ஒருத்தர் ஃபைனான்சியல் சார் படம் பண்ணாங்க, தர்மபுரியில் படம் பண்ணேன். தர்மபுரி லாஸ்ட் டே ஷூட்டிங்கில் அவர் வந்து பாலிடிக்ஸ் போயிட்டார். விஜயசாந்தோட நான் எத்தனை படம் பண்ணேன், காட்ஃபாதர் மாதிரி ஆலினாலாக இருந்தால் அவங்களும் பாலிடிக்ஸ் போயிட்டாங்க. இப்போ பவன் சாரோட 3வது படம் அவர் பாலிடிக்ஸ் போயிட்டார், விஜய் சாரோட 3 படம் பண்ண அவர் பாலிடிக்ஸ் போயிட்டார். மேபி இது இயற்கையோ ராசியோ தெரியாது. இதுவே பெரிய பாலிடிக்ஸாக இருக்கும் போதுங்க சார். நன்றி சார், இவ்வளவு வெளிப்படையா லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் சொல்றதுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்க உங்க பொன்னான கரங்களால இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற 2 பேர் விருந்தினர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து உங்களுக்கு அன்பு செலுத்தணும் சார். இந்த நிகழ்வுக்கு வரை இருந்திருக்கிற மிக முக்கியமான விருந்தினர்கள் மரியாதைக்குரிய KR சார் அவர்களும் KS ரவிக்குமார் சார் அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க மேல பெரிய ஆச்சரியமா அந்த படம் முழுவதும் பேசிட்டே இருந்தாங்க. காலையில வரும்போது ஃப்ரெஷ்ஷா இருந்தாங்க,
4 மணி நேரத்தில் அப்படியே நஞ்சு போயிட்டோம். ஒரு 4 நாள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டா ஆளே வேற நாள் அடையாளம் தெரியாமல் போயிடும். ஆனால் இந்த படம் தொடங்கிய நாள் முதல் இந்த படத்துடைய நிறைவு நாள் வரை 4 வருடங்களாக தன்னுடைய தோற்றத்தை, தன்னுடைய பொழிவை, தன்னுடைய திறனை அதே போல் அவங்க தக்க வச்சிருந்தாங்கன்னு எல்லாரும் சொன்னது ரொம்ப பெருமையா இருந்தது. அந்த உழைப்புக்கு நீங்க எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து ஹரிஹர வீரமல்லு திரைப்படத்தின் கதாநாயகி நிதி அகர்வால் அவர்களை மேடைக்கு ஏற்றுவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறது. Put your hands together for our beautiful Nidhi Agarwal. There is a dialogue in Telugu. Pattu pattu enta pattina padevalu leru akkada. అర్థమైందా? பட்டு பட்டு கூப்பிடுறது நல்லா இருக்கு, ஆனா அர்த்தம் மைண்டிலே ராஜா. நிதிக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா 5 வருஷமா காத்திருந்தாங்க இந்த படத்துக்காக. நான் குஷி பண்ணும்போது, அதாவது பவன் சார் பிஸியாக இருக்கும்போது அவர் எப்போ டேட் கொடுப்பாரோ அதுக்கு அவைலபிளாக இருக்கிற ஹீரோயின் வச்சு தான் படம் முடிக்க முடியும். அது மாதிரி பூமிகா அந்த படத்தில் பண்ணாங்க. சரி, அதே மாதிரி இந்த படத்தை பண்ணும்போது நீங்கள் தெலுங்கு படம் இந்த படம் முடிகிற வரைக்கும் இந்த படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டு அவங்கள வந்து நிப்பாட்டணும். ஆனால் அவங்க பாவம் இத்தனை வருஷமாக காத்திருந்தாங்க. இப்போ தான் பிரபாஸோட படம் பண்ணுறாங்க பர்மிஷன் கேட்டுட்டு. அவங்க இவ்வளோ காத்திருந்ததுக்கு உங்கள் நன்றி 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 நன்றி. Sir, thank you, sir. I have to say nandri to you, sir. I have to speak about Ratnam, sir. Ratnam, sir, is the most first Yellarku Vanakkam. Thank you so much for coming. So Ratnam, sir, is the most passionate person I have ever met in my life. Even I am not as passionate about him as for cinema. He's the first person to come, sir, like you said, last person to go. He's sitting on set the whole day. He's sitting in the sun. He's sitting, with so much heat, and he does not need to do these things. He's literally managing the other, actors, and he's completely 100% involved. And sir, for 5 years, you have taken this film on your shoulders, sir. So first, everybody, and more than me, for your sake, I know this film is going to be a super hit. Only for you, sir. ரொம்ப பெரிய விஷயம் சொன்னீங்க. அப்படின்னு கொஞ்சம் தமிழ் வந்துச்சுன்னா தமிழ்ல பேசுறேன், எனக்கு தெரியும். பார்த்தீங்களா, ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களா? இப்போ ஜோதி சார் பற்றி பேசணும். From the day Jyoti sir said that he came, he completely took over. I think it was very easy to shoot with you, sir. I never felt like you were judging me. I always felt like you were supporting me and trying to make me do better and give my best. So you gave me a very team kind of a feeling. So thank you so much for all the support and for what you have done. And Keeravani sir, last time I completely by mistake. But Keeravani sir, it's our honor to work with you, and it's my honor that I'm dancing to the music that you have kind of given us. So thank you so much, and I'm sure everybody is going to be dancing to your tunes soon. Nasir sir, thank you so much for coming. Satyaraj sir, thank you, and Shobhi master, thank you for patiently choreographing the whole thing and supporting me and giving me the best and showing me all the expressions and everything. So thank you so much. And Manoj sir, Padikuda Pesno, I think one of the best DOPs I have ever worked with in my life is Manoj sir. He really, technically brilliant. Like sir said, he's a magician. So I really hope to work with him again. And Kingsley sir, we did a few nice shots together, sir. So it was really nice. I hope to work with you soon. And in the Padam, actually, I have a emotional journey. I've literally grown up with this film, I feel, in the last 5 years. So I'm grateful. I'm so grateful that I got a chance to be in this film. And எனக்கு ஸ்டோரி மேலே, எனக்கு டைரக்ஷன் மேலே, படம் மேலே ரொம்ப ட்ரஸ்ட் இருக்கு. That when the film comes, 100% everybody is going to like it, because every single person in this film has worked very hard. So please support us, and I hope you all like the film. ரொம்ப நன்றி மேடம். படத்தில் 5 இடத்துல பாட்டு வர மாதிரி நீங்கள் தமிழ் போட்டு அழகாக பேசுனீங்க. எங்களுக்கு என்ன கூடுதல் மகிழ்ச்சினா, தமிழ்நாட்டு டெப்டி சிஎம் கூடயும் நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, ஆந்திர பிரதேசோடைய டெப்டி சிஎம் கூடயும் படம் பண்ணியிருக்கீங்க. எப்படி இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க?
Actually, not choose करले, अभी ना choose करले. No, but I mean, so if anybody wants to be the next deputy CM, they should ask me. I'm just kidding. It's years of hard work, it's years of effort, a lot of planning, and a lot of perseverance that it takes to be in that position. So happy, and most importantly, Pawan Kalyan sir, I always say that we Adrushtam Naku Durkindi, and I always remember that. பேன் இந்தியா டெப்டி சிஎம் ஹீரோயினுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. சரி, உங்க விருப்பத்தை நான் கெடுக்க விரும்பல அப்படின்ட்டு நீங்களே விட்டுருக்கலாமா? ரெடன் கிங்ஸ்லி சார் அவர்களை அன்போடு மறைக்கு அழைக்கிறோம். அம்மா மொத்தம் நேர்ச்சுக்குన్నాను பகவத்தில் தமிழ்ல. அதாவது அவரை கூப்பிடுறதுக்கு என்னென்னமோ பேசுவாங்க அப்படின்னு நினைச்சேன். தமிழ்ல பேசி அந்த தலைவனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்ச உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அண்ணே வணக்கம்ண்ணே. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்து ஆரம்பிக்கிறேன். ஹரிஹர வீரமல்லு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஏஎம் ரத்னா சார், ஜோதி சார், பவன் சார், நித்தி மேடம், சோபி மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேஎஸ் சார் சொன்னார், எப்பவுமே ஏஎம் ரத்னா சார் அவர் படத்தில் ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குன்ட்டு. சார் இந்த படத்தில் கொரியோகிராஃபர். ஆமாம், அந்த டான்ஸ் பார்த்தீங்கல்ல, பாதி மூமெண்ட் ஷோபின்னா மீதி மூமெண்ட் போட்டதெல்லாம் சார் தான். இது பார்க்கல எல்லாமே மானிட்டரில் உட்காந்துட்டு எதிரிக்கவே இல்லை. அவர் காலை கொஞ்சம் அடிப்பட்டுருக்கோம், அந்த அடியை தாங்கிக்கிட்டு ஃபுல் டே உட்காந்துட்டு இந்த பாட்டை சார் பண்ணாங்க. சார் அவரை பற்றி சொல்லுவானா நம்ம, ஏன்னா ப்ரொடியூசர் கிங் அவர், ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே தெரியும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இந்த படத்துல ஒரு முக்கியமான பாடல் காட்சியில் அண்ணன் தோன்றாங்க அப்படிங்கிறது ரோலா இருந்தாலும் ஜோதி சார், நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு. சார்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் கேட்டுட்டு. ஆனால் நான் செகண்ட் பார்ட்டில் இருக்கேன். சத்யநாத் சார், நான் துண்டு போட்டு வச்சுட்டு போவேன். மிகசரி நீங்கள் பார்த்து ஒரு சின்ன ரோல் தான், ஆனால் நீங்கள் வரணும்னு சொல்லி நீங்கள் நடித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றிங்க. அடுத்ததாக இந்த திரைப்படத்துடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் எல்லா டெக்னீஷியன்ஸும் சார் சொன்ன மாதிரி இந்தியாவின் ஆகச்சிறந்த கலைஞர்கள். அப்படி இந்தியாவில் எந்த மொழிகள்லாம் இருக்கோ அந்த எல்லா மொழிகளுக்கும் சென்று தனது நடனக்கலையின் மூலமாக தனக்கென ஒரு தனி தடம் பதித்துக் கொண்டிருக்கிற, இப்போ நம்ம பார்த்த தாரா தாரா பாடலை இவ்வளவு அழகாக நளினத்தோடு எல்லாரும் திரும்ப 5 லாங்குவேஜ் 5 வாட்டி பார்க்குற அளவுக்கு ரொம்ப அழகா நமக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்த, நான் விரும்பி ரசிக்கிற எங்கள் ஷோபி மாஸ்டர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். எல்லாரும் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. ஷோபி மாஸ்டர், நீங்க எங்கள் விழாவுக்கு வந்தது எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. உங்களுக்கு பூங்குத்து வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி. சோபி எனக்கு பிடிச்ச நானும் ராஜு சந்திரம் ஜீவா 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். அவர் அசிஸ்டண்ட்டாக ராஜு ஒர்க் பண்ணதுலாம் தெரியும், அவங்க மிஸ்ஸஸும் தெரியும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. சோபி கேட்ட உடனே இந்த படம் இந்த சாங் பண்ணி கொடுத்ததுக்கு அது ரொம்ப நினைக்கிறேன். பாஷா, நீங்கள் சொல்லுங்கள், இப்படி ஒரு கொரியோகிராஃபரை வச்சுக்கிட்டு நீங்கள் கொரியோ பண்ண எவ்வளோ சிறப்பு? அனைவருக்கும் வணக்கம், அந்தரிக்கு நமஸ்காரம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். சார் எப்படின்னா, இப்போ சொன்னாங்க இல்லையா, நிறைய சார் உண்மையிலேயே அவர் கொடுக்குற பில்டப்பில் உண்மைதான். ஏன்னா அவ்வளோ ஹிட்ஸு எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்காரு, எத்தனை படத்தில் நான் சின்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னு தெரியும். ஸோ பட் ஆனால் இந்த பில்டப், ஆனால் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டார். காலையிலேயே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வரதுக்கு முன்னாடி முதல்ல அவர் தான் உட்காந்துருப்பாரு. உட்காந்து சின்ன வேலை செஞ்சுட்டு உட்காந்து நடந்து அங்கே இங்கே சுற்றி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவர் ரேஞ்சுக்கு அது பண்ணவே தேவையில்லை, பட் அதை லவ் பண்ணி அதை பண்ணுவார். ஸோ அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் நான் சொல்கிறது, டான்ஸ் ஆடும்போது கூட அதை அவர் ஒரு க்யூட், அவர் பண்ணுறது க்யூட்டாக
ரொம்ப அவரோட ஒர்க் பண்ணது சார், இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். இன்னொன்று வந்து அவர் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். அது இப்போவும் இருக்குது, அந்த ஃபேமிலியோட எங்களுக்கு ஒரு பெரிய பாண்டிங் இருக்குது. அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண வந்து பவன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். பவன் சாருக்கு கல்யாண சாருக்கு வந்து இந்த பாட்டில் பெருசாக வந்து அந்த சுச்சுவேஷனாக பெருசாக டான்ஸ் இருக்காரு. பட் ஆனால் அவரோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஸ்வீட்டு என்ன சொல்கிறது, அந்த இப்போ ஒரு டெப்டி சிஎம் பொசிஷனில் இருக்காரு இல்லையா, அப்படிலாம் இருக்க மாட்டார். பார்த்தா அந்த இடத்துக்கு வந்தால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நிதி இந்த சாங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில ஷார்ட்ஸாக வந்திருக்கோம். உங்களுக்கு படம் ஃபுல் பாட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அவங்க சூப்பராக வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோதி பிரதரோட அவர் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண படத்தில் வந்து நான் டான்ஸாக ஆடிருக்கேன். அந்த படத்தில் ஆடிருக்கேன். இப்போது அவரோட படத்தில் ஒரு கொரியோகிராஃபராக பண்ணியிருக்கின்ற போது அது இன்னும் ரொம்ப சந்தோஷம். அவர் பயங்கர நீங்கள் சொன்னாங்க இல்லையா, ரொம்ப பிளான்டாக இருப்பார், ரொம்ப டெக்னிக்கலி சவுண்டு. அது அந்த மாதிரி அவ்வளோ ஒர்க் பண்ணது எனக்கு இன்னும் ரொம்ப சொல்கிறது. இந்த படத்தில் கடைசி நேரத்தில் தான் இந்த பண்ண முடிஞ்சது இந்த பாட்டு. பட் இன்னும் ஃபியூச்சரில் நிறைய பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அவருக்கு கூட ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து டெக்னிக்கலி வேற லெவலு பிரில்லியன்ட். நீங்கள் சொன்னார் இல்லையா, இங்கே கேமரா இருக்கும் அங்கே கேமரா இருக்குன்னு, அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறான்ற விஷயம் இருக்கு இல்லையா. அதாவது நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், நான் ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்கின்ற ஒரு டெக்னிக்கல் விஷயம் அவ்வளோ ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கீரவாணி சார் எப்படின்னா சார், நான் தமிழில் வந்து வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் சார் நான் மாஸ்டர் பண்ண முதல் படம். ஆனால் தெலுங்கில் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண படம் வந்து உங்கள் படம் தான் சார். இது வந்து ராகவேந்திரா சாரோட படம். இது அல்லதிகளோட அட்டக்கப்பி அந்த சாங் தான் நான் ஃபஸ்ட்டு கொரியோகிராஃப் தெலுங்கில் பண்ணது. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ராஜமௌலி சார் கிட்ட என்னை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க ஞாபகம் மாதிரி தெரியல வருஷத்துக்கு முன்னாடி அதை பண்ணி அப்புறம் சத்திரபதி ஒரு படம் கூட நான் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் ஸோ உங்களோட ஒர்க் பண்ணது வந்து சார், நான் உங்களை பற்றி உங்கள் மியூசிக் எப்படி இருக்குன்னு சொல்ல தேவை, அவ்வளோ ஸ்வீட்டாக ரொம்ப என்ன சொல்கிறது, அதை ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து என்னை இல்லை அதே மாதிரி சார் எல்லாரோடையும் சார் எல்லாரும் வணக்கம். உங்களுக்கு சார் சத்யா சார் வந்திருக்காரு, நாசர் சார் வந்திருக்காரு, எல்லாரும் அதுக்கப்புறம் எல்லாரும் வணக்கம். உங்களெல்லாம் மீட் பண்ணி கேஆர் சார், அப்புறம் ரவிக்குமார் சார் கிளம்பிட்டாரு நினைக்கிறேன். எல்லாரையும் பார்த்து இங்கே இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பார்த்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு இந்த பாட்டில் ஒரு 3 பேர் வந்து ரொம்ப கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ஒன்று வந்து கிங்ஸ்லி ஃப்ரெண்டு. ஆக்சுவலி வந்து நாங்கள் டான்ஸ் ஆடுறது ஃப்ரெண்டு அந்த மாதிரி அந்த கிங்ஸ்லி. அப்புறம் வந்து நம்ம வெனிலா கிஷோர் சார், அப்புறம் வந்து அங்கே அக்ஷர் அலின்னு ஒரு ஹிந்தியில் ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவங்க 3 பேர் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப நல்லா க்யூட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும். இப்போ எங்களுக்கு என்னன்னா, இந்த படம் வந்து எப்படி இருந்தாலும் தெலுங்கில் வந்து பெரிய வரவேற்பு கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை. இப்போ இந்த படத்தை ஒரு தமிழ் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் எல்லாருமே இந்த படத்தை வந்து நம்ம ஓன் பண்ணிக்கிட்டு நம்ம படமாக எடுத்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இதை பெரிய வெற்றியடை வைக்கணும்னு உங்களுக்கு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி மாஸ்டர். எல்லாரும் கியூட்டு ஸ்வீட்டு. நீங்கள் தான் பயங்கர க்யூட்டாக ஸ்வீட்டாக இருக்கீங்க. முடிஞ்ச செகண்ட் பார்ட்டில் ப்ரொடியூசர் டிஸ்டர்பும் போட வச்சிருங்க. ரொம்ப நன்றி. அடுத்ததாக இந்த வேலையில் பெரிய அளவு பங்கு செலுத்தி இருக்கிற மரியாதைக்குரிய பூதிராஜா சார் அவர்களை அன்போடு வேலைக்கு அழைப்பது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. மரியாதைக்குரிய எங்கள் ரத்னம் சார் அவர்கள் பூதிராஜா சார் அவர்களுக்கு பூச்செட்டு வழங்கி நீங்கள் அன்பை வெளிப்படுத்தினார். வந்திருக்கும் மீடியா மித்திரர்கள், பிரமுகர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த படத்துக்கு திரைக்கதையில் ஜோதி கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 5 years ட்ராவல் இது. ஹரிஹர வீரமல்லு இந்த தலைப்பே இந்த படத்தை சொல்லும். ஹரிஹர வீரமல்லு, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல். இது ஒரு பொருளை காக்கிறதுக்காக ஒரு மனிதனுடைய போராட்டம். அது எதை காப்பாற்றுறதுன்னா நம்முடைய கல்ச்சர், நம்முடைய பாரம்பரியம். இது ஒரு தொடர் ஓட்டம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அதை கொடுக்கறது. அதுதான் இந்த வீரமல்லுவனுடைய கதாபாத்திரம்.
அதுக்கு பல இடைஞ்சல்கள், பல போராட்டங்கள் அத்தனையும் மீறி கொண்டு போய் அவர் சேர்க்கிறது தான் இந்த ஹரிஹர வீரமல்லு. இப்போ இதை சொல்றதுக்கு, ஒரு கருத்தை சொல்றதுக்கு ஒரு கரெக்டான ஆள் வேணும். அது பவன் கல்யாண் அவர்கள். இந்த பண்பாடு, இந்த கலாச்சாரம்லாம் எனக்கு எப்படி பவன் கல்யாணம்னா, நான் அவருடைய பிரதர் சிரஞ்சீவி சாரால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டவன். முட்டாமைஸ்திரின்ற படம், அதில் நான் இன்ட்ரடியூஸ் ஆனவன். ஒரு 30 வருஷமா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இப்போ சத்யராஜ் சார் சொன்னார் பாருங்க, வசந்த மாளிகை, அதை எழுதின அவர் கதாசிரியர் பாலமுருகன். நான் அவருடைய பையன், தமிழ் ரைட்டர், பட் நான் தெலுங்குல இருக்கேன். ஸோ பாலமுருகன் சாருடைய மகன் நான். 30 வருஷமா இருக்கேன். சிரஞ்சீவி சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு 30 இயர்ஸாக பவன் சார் தெரியும். அப்போ எப்படி இருக்காரோ இப்பவும் அப்படிதான் இருக்கு, எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவர் டெப்டி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து சிரஞ்சீவி சாரை பார்த்து ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்கும், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவர் காலில் விழுகிறது, அவர்கிட்ட ரொம்ப பணிவாக இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சகோதரர்கள்லாம் கேட்டாங்க, இது உண்மையானு கேட்டாங்க. இதெல்லாம் வீடியோக்காக பண்ணாங்களே, இது உண்மையான, இது உண்மை. பவன் சாருடைய பண்பு கலாச்சாரம் இப்பவும் அவர் சிரஞ்சீவி சார் முன்னாடி அப்படிதான் இருக்காரு, எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் வந்து ஒரு பல படங்கள் சிரஞ்சீவி சார் ஒர்க் பண்ணியிருக்கேன். பவன் சாரோட கோபால படம் பண்ணேன். அப்புறம் தமிழ்ல வீரம்ன்ற படம் கதை நானும் பண்ணியிருக்கேன். அது காட்டமராயுடுன்னு பவன் சாரோட நாங்கள் பண்ணியிருக்கேன். இது 3வது படம். அதே கல்ச்சர், அதே பண்பாடு தாங்க. இப்படிப்பட்ட ஒரு படைப்பை கொண்டு போய் செலுத்துறதுக்கு ஒரு சரியான ஆள் வேணும். அது வந்து எங்க ஜோதி கிருஷ்ணா. நான் கிருஷ்ணோட ஆரம்பத்திலையும் நான் அவரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது பிறகு எனக்கே ஒரு சந்தேகம் இருந்தது, ஏன்னா ஒரு இளைஞனாக இருக்காரு, நான் இது 3rd ஜெனரேஷன் நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பட் ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப்னு வாங்க பாருங்க, ஒரு விஷயத்திலையும் அவ்வளோ பர்ஃபெக்ட் அண்ட் ஹைலி டெக்னிக்கல். நான் அப்புறம் தான் தெரியும், ஒரு ஃபாரின் போனார், படித்ததெல்லாம் எனக்கு அப்புறம் தான் தெரியும். எல்லா விஷயத்திலையும், கதையில் இருக்கட்டும், திரைக்கதையில் இருக்கட்டும், எல்லாத்துலையும் ஒரு கமாண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு டைரக்டருக்கு அது வேணும். அது இளைஞனாக இருக்கக்கூடிய ஜோதிக்கு இருக்கு. அதாவது சத்யராஜ் சந்திர மாதிரி இன்ற பொழுதில் தன் மகனை சான்றோட என காட்ட தந்தை தான் இவர். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, கலைக்கு பேசுறாரு, ஏன்னா அவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கு. இன்னைக்கு பேன் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பேன் இந்தியாவுக்கெல்லாம் ஒரு காரணக்கர்த்தா நம்மளுடைய ரத்னம் சார் அவர்கள். அவ்வளோ பெரிய உழைப்பு. அது அவர் சொன்ன மாதிரி அவருக்குள்ள வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, ஒரு டெக்னீஷியன் இருக்காரு, ஒரு ரைட்டர் இருக்காரு. அதுதான் இதனுடைய போராட்டம் அவருக்குள்ள. நான் வந்து இப்போ 2 ஜெனரேஷனுக்கு பிரிட்ஜ் மாதிரி, ரத்னம் சாருக்கும் சரி, நம்ம ஜோதிக்கும் சரி, நடுவில் எடுத்து நான் இதை கொண்டு போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தேன், சண்டை வரும், 2 பேருக்கும் வரும். செட்டுக்கு போனா ஜோதி நினைச்சதோட அதிகமான செலவு அங்கே நடந்துகிட்டு இருக்கோம். ரத்ன சாருக்கு காம்ப்ரமைஸே இல்லைங்க. ஒரு படைப்பை ஜெயிக்கணுன்றதுக்காக கடைசி வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. அந்த போராட்டத்துக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். அது இல்லாம ஹரின்றதுல வந்து கிருஷ்ணருடைய தன்மையெல்லாம் இந்த கதையில இருக்கு. அவன் ஒரு கல்வன், அவன் எல்லாம் மனசையும் திருநவன், ஒரு ராஜதந்திரி, கடைசியா ஒரு விஸ்வரூபம் எடுப்பார். அதுதான் இந்த படம். இந்த விஸ்வரூபத்துக்கு துணையா இருக்கக்கூடியது என்னன்னா இசை. எங்கள் கீரவாணி ஐயா அவர்கள், மரகதமணி சார் அவர்கள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் எதுவுமே செய்யாத மாதிரி அவர் இருக்காரு. இப்படி ஒரு படம் நான் ஆரம்ப காலத்தில் பவித்ர பந்தம்னா அவரோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கும் அவரோட டிராவல் இருக்கு. சுப்ராஜ் குடும்பம், ராஜ்குமார் சாருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்ல நல்ல படைப்புகள் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுல நீங்க ஒரு பெரிய அம்சத்தை பார்க்கலாம். எப்படி கண்ணன் கையில் புல்லாங்குழல் இருக்கும் அந்த நாதத்தையும் பார்க்கலாம். போரில் அந்த சங்க நாதம் ஒழிக்கும் பாருங்க, அதையும் பார்க்கலாம். அதை வந்து கீரவாணி ஐயா கொடுத்திருக்காரு. இந்த தொடர் ஓட்டத்துல இப்ப நாங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்து உங்க கையில கொடுக்குறோம். இந்த ஓட்டத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. இப்ப வீர மல்லுன்னு இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு மல்லனுடைய கதை, தமிழ் மண்ணோட கதை. இந்த மண்ணில் இருந்து ஒருவன் இந்தியாவுக்கே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கதை. இதை வெற்றிகரமா கொண்டு போய் நீங்க சேர்க்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். உங்களுடைய எல்லா சப்போர்ட்டும் வேணும். மற்ற டெக்னீஷியன்ஸ், டாப் டெக்னீஷியன்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கம் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். ஹரிஹர வீரமல்லு திரைப்படத்துடைய எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் ஒருபடி உயர்த்தி வைக்கிறவங்களுக்கு என்னுடைய அன்புடைய நன்றி. தொடர்ந்து இந்த மேடையில் ஒரு சிறந்த கலைஞரை நாங்கள் மேடை ஏற்றணும்னு நினைக்கிறோம். நான் எந்த கதாபாத்திரம் ஏற்று நடிக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் நான் ஏற்று நடிக்கிற கதாபாத்திரம் அந்த படத்தில் மிக நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தொடர்ந்து நிரூபிக்கிற ஒரு கலைஞர். 2 நாளைக்கு முன்னாடி மகாநதி திரைப்படம் பார்த்தேன். அது ரொம்ப சின்ன காட்சி, ஒரு எளிய காட்சி. அந்த எளிய காட்சியை அவ்வளவு யதார்த்தமாக சிரமமில்லாமல் நடிப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார் என்பதை ஒரு ரசிகனால் என்னால் உணர முடிஞ்சிச்சு. எப்போதும் தனது சாகச்சிறந்த நடிப்பினால் தமிழ் சினிமா ரசிகர்களை வியக்க வைக்கிற தலைவாசல் விஜய் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு எல்லாரையும் எங்கள் தயாரிப்பாளர் எங்கள் ரத்ன சார் அவர்கள் தலைவாசல் விஜய் அவர்களுக்கு பூச்சி வழங்கி நன்றி பரிமாறுவார்.
சார் வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இந்த மேடையில் பார்க்குறதுல. நீங்கள் சொல்லுங்கள் சார், ஹரிஹர வீரமல்லு உங்கள் அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்துங்க சார். இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். பத்திரிகை அன்பர்களுக்கும் சத்யராஜ் சார், கே சிவகுமார் சார், கீரவாணி சார், எவ்ரிவான், கேஆர் சார். ஜோதியோட நான் வந்து ஊரில் நான் ஒரு படம் பண்ணேன். ஸோ அந்த படம் பண்ணும் பொழுது there was a remake of a Telugu film, right? I knew the glimpses of this young man. அதுக்கப்புறம் I think Let Go released. And time was going on and ரத்னம் சார் எனக்கு என்னன்னா என் தெலுங்குல வந்து இன்னைக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் என்னை வந்து டக்குன்னு என்னை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அது வந்து பிரேமலிகா. திகிது படுக்கிற சகோதரான்ற பாட்டு நம்ம காதல் கோட்டையை வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 1 day நம்ம ஷூட் பண்ணோம் நினைக்கிறேன் சார். அருணாச்சலம் ஸ்டுடியோவில் தெலுங்கு அந்த பேரெல்லாம் போட்டு அந்த சாங் எடுத்து இன்னைக்கு வந்து நான் ஆந்திரா போனாலும் என்னை வந்து அந்த பாட்டை வச்சு தான் என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ த ஜேர்னி வாஸ் கோயிங் ஆன் అండ్ కలకట్టాలో இருக்கும்போது எனக்கு ஒரு ఫోన్ రత్నం సార్ கிட்ட இதே மாதிரி జ్యోతి ఒక పట్టణం చేస్తున్నారు, కెన్ కమ్ టు విజయవాడ. సార్ నేను కలకట్టాలో ఉన్నాను, మళ్ళీ ఐ గో టు నాగ్పూర్, అక్కడ నుంచి రావాలంటే లేదు సార్ రండి. సో ఐ వెంట్ టు విజయవాడ. విజయవాడ వెళ్తే జ్యోతి కూడా ఇన్ఫాక్ట్ ఫస్ట్ ఐ మెట్ రత్నం గారు. సార్ ఇందులో ఒక చాలా ఇంపార్టెంట్ క్యారెక్టర్ ఉంది సార్, అది మీరు చేస్తే బాగుంటుందని జ్యోతి అనుకుంటారు. ఏ క్యారెక్టర్స్ అంటే ఇట్స్ అ వెరీ క్రూషియల్ రోల్ ఇన్ ద ఫిల్మ్ ఇఫ్ ఐ యామ్ పర్మిటెడ్ టు సే సో జ్యోతి. அண்ட் ஆ ரோல் ஏன் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு முக்கியமான கதாபாத்திரம் என்னை நம்பி ஜோதியும் ஏன் ரத்தன் சாரோ எனக்கு இது கொடுத்ததில்ல. இந்த இவ்வளோ பெரிய படத்தில் நானும் பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல் த வெரி பெஸ்ட் ஜோதி ரத்னம் சார், யூ ஆர் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ். இப்போ நீங்கள் பேசும்பொழுது ஜோதியை பற்றி இந்த கைண்ட் ஆஃப் எமோஷன் யூ அண்டர்வென்ட், ஐ நோ எவ்ரி ஃபாதர் வில் அண்டர்கோ இட். అండ్ చాలా థ్యాంక్స్ అండి కీరవాణి గారు, చాలా థ్యాంక్స్ అండి. ఐ వాంట్ టు థ్యాంక్ యూ ఎవ్రీ వన్ ఫర్ ఆల్ యువర్ సపోర్ట్ అండ్ డెఫినెట్లీ ఇట్ విల్ బి ఎ వెరీ బిగ్ ఫిల్మ్, a trend setting film in the pan Indian level. Thank you very much and God bless you. நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி வருகைக்கு. அடுத்து எங்கள் தனி தமிழ் சினிமாவின் செல்லாக்குட்டியை நான் கூப்பிடணும்னு நினைக்கும் போது இங்கே பக்கத்தில் இருந்து என்னை நிறுத்திட்டாங்க. இவர் நானே